கல்யாணம் கணவன் பொருளாதாரம் புருஷன் சொல்லுவாங்க. புண்ணியமில்லாத உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை நான் புண்ணியம் இல்லாதவனா? ஆமாண்டா. உன்ன மேல ஒரு பொறம்போக்கு கல்யாணம் பண்ணி தாலி கட்டிட்டான்டான்னு சொன்னா அவன் நல்லவனா கட்டவன நல்ல குடும்பத்துல பிறந்த போனா அவனை வச்சு வாழ்க்கை நடத்தணும். கண்டிப்பா அவனை திருத்தணும். கணவருடைய வார்த்தையை கேட்டோம் ஆனால் நமக்கு சொர்க்கலோகத்திலே அதை பதிவு உணவு புகழ்ந்தால் பார்வை புகழ்ந்த பட்டின்னு சொல்வார்கள். அந்த வார்த்தைக்கு எங்க நமக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்குன்னு சொல்வார்கள். இந்த பெண்கள் எல்லாம் அதாவது கற்பு நெறி தவறாமல் வாழ வேண்டும். இப்ப இருக்கிற புறம்போக்கு என்ன பண்ணுவோம், இவன் நல்ல குடும்பத்தை சார்ந்தவளா இல்ல கெட்ட குடும்பத்தை சார்ந்தவளான்னு தெரியாது. விதியை நினைச்சிட்டு காலையில வேலைக்கு ஓடுவான். இவன் என்ன பண்ணுவான், பின்னாலே தொடர்ந்து போய்கிட்டே இருப்பான். பெரும் வாய பெருநல போயிட்டே இருப்பான். அவன் நல்ல குடும்பத்துல பிறந்தவளா இருந்தா என்ன பண்ணுவான், புறம்போக்கு நான் என் தலைவிதியை நினைச்சுன்னு காலையில எழுந்து வேலைக்கு ஓடுறேன், இவன் என் பின்னாலே வந்து கிடக்குறானே, ஆத்தா நீதான் ஆத்தா பாத்துக்கணும். இந்த அம்மா அப்படியே மனசார கூட்டி முடிக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கா, இவன் ஒரு வாரம் 2 வாரம் தான் இருப்பான், அப்புறம் லாரி பஸ் வச்சுட்டு எடுத்துருவான். அத போல ஒரு பொண்ணு அவ விருப்பப்படுறதால நீ விருப்பப்படணும். கண்டிப்பா பின்னால தொடர்ந்து ஓடக்கூடாது. நாய் தொட்டி அது ஆண்டவனை பார்த்து அம்மா பின்னாலே ஒன்று தட்டிக்கும். நீ அந்த பொண்ணு பின்னால போனா அம்மா வருவான் உனக்கு தூக்கி போயிடுவான், அவனுக்கு தெரியாது வர்றது. ஆமா அதே போல இந்த பெண்கள் எல்லாம் கற்பு நெறி தவறாமல் இருக்க வேண்டும். பெண்களுடைய கற்பு இருக்கிறது அது எதை விட பெரிய தெரியுமா, இந்த உயிர் இருக்கிறது. உயிரை விடவும் கற்பு